நம்ம கடையில் சாம்பார் மட்டும் தனியாக வாங்க வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா சுவாமிமலை கோயில் பக்கத்தில் இருக்க கணேஷ் கொண்டு தான் இருக்கும். நிறைய பேர் வந்து இங்கே சாமிமலை கோயிலுக்கு வந்தோடனே முருகனை சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நேராக வர இடம் பார்த்தீங்கன்னா கணேஷ் பவன். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற அந்த டிஃபன் சாம்பார் ரொம்ப அருமையான சாம்பார். சாம்பார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமான, கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு வகையான டேஸ்ட்டு. ஸோ நம்ம கூட சார் இருக்காரு. வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? காலையில் நீங்கள் சொன்னீங்க இங்கே கணேஷ் பவனில் வந்து சாம்பார் சுட சுட இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். சண்டே வந்து எப்பயுமே நம்ம கடையில் கோஸ்ட்டு. ஓகே. மற்ற எல்லா நாட்களும் சாம்பார் உண்டு. சண்டே மட்டும் கோஸ்ட்டு. மற்ற நாளில் சாம்பார் சாம்பார். ஓகே. அந்த சாம்பாரில் என்ன முக்கியத்துவம், என்ன ஸ்பெஷல் அந்த சாம்பாரில்? சாம்பார் நம்ம கடையில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து சின்ன வெங்காயம் பரங்கிக்காய் மட்டும்தான் அதில். அதே மாதிரி நம்ம துவரம்பருப்பு சேர்க்கறது கிடையாது, பைத்தம்பருப்பு மட்டும்தான். அந்த பைத்தம்பருப்பு ப்ளஸ் வந்து ஒரு மேம்பொடி நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த மேம்பொடி அதோடு இல்லாமல் நம்ம சாம்பார் பொடி மிக்ஸ் பண்ணி சாம்பார் தயார் பண்ணுறோம். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த சாம்பார். நம்ம கடையில் சாம்பார் மட்டும் தனியாக வாங்க வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்களா? நல்ல விஷயம். சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில் அடிவாரத்தில் நம்ம கடை இருக்குது. இங்கே சன்னதி தெருவில் ஸ்ரீ ஆதி கணேஷ் போன்ற பேர்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் சுவாமிநாத சாமியை பார்த்தோன்னா அடுத்தது பார்க்க வர்றது உங்களை தான் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் பதிவு பண்ணுவாங்க. ஒரு பெரிய பாக்கியம் இல்லை, சாமி பார்த்த உடனே நேராக இங்கே வர்றது கொஞ்சம் பெரிய விஷயம். கண்டிப்பாக. சரி, ஓகே. அப்போ எங்களுக்கு இந்த டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுக்கு காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். ஆஃப்டர் லஞ்ச் பண்ணாமல் அவசியம் சார். சார் வணக்கம். வணக்கம். சரி, அப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம. கண்டிப்பாக சார். தேவையான பொருள் சொல்கிறீங்களா? அவசியம் சார். டன். டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், இதுக்கு முதல்ல நம்ம மேம்பொடி தயார் பண்ணணும். அந்த மேம்பொடிக்கு உண்டான பொருட்கள் இப்போ சொல்கிறேன். மிளகாய் 100 கிராம், கொத்தமல்லி 1/4 கிலோ, மிளகு 25 கிராம், வெந்தயம் 25 கிராம், கடலப்பருப்பு 50 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவு, சாம்பார் வைக்கிற தேவையான பொருட்கள், பரங்கிக்காய் 1.5 கிலோ, சின்ன வெங்காயம் 2 கிலோ, தக்காளி ஒரு 1/4 கிலோ, சாம்பார் பொடி 50 கிராம், மல்லித்தூள் 50 கிராம், மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன், புளி 150 கிராம், கடுகு 50 கிராம், வெந்தயம் 10 கிராம், பெருங்காயம் 20 கிராம், கடலப்பருப்பு 30 கிராம், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கடலெண்ணெய் 300 ml, தேங்காய் எண்ணெய் 100 ml. செய்முறை பண்ண ஆரம்பிச்சலாமா? செய்யலாம். உங்கள் பக்கத்தில் பண்ணுற அந்த சாம்பார் பொடி மேம்பொடி என்ன போடுறீங்க அது எனக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம். வெந்தயமா? வெந்தயம். இந்தாங்க சார், வெந்தயம். ஓகே. வெந்தயம் வந்து ஒரு வறுத்துட்டோம்னு சொன்னோம்னாக்கா அதில் ஒரு கூடுதலான வாசனை உண்டு. அது இது ரொம்ப அதிகமாக போட்டோம்னாலும் கசப்பு இருக்கும். ரைட்டு. அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறது அதில். சரி, ஓகே. இப்போ அதை வறுக்கிறோம் கொஞ்சமாக. இன்னொன்று, அந்த வெந்தயம் நீங்கள் சொல்லும் போது வறுத்தாலே அதோட மனமே வேறு. உண்மை. ஓகே. அதே வெந்தயத்தை வந்து நீங்கள் வந்து நல்லா அதிகமாக வறுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கசப்பு தோற்பு எல்லாமே சேர்ந்து கிடச்சிடும். நல்லா இருக்காது. கலர் மாதிரி இருக்கும் இப்போது. ஓகே. கம்மிங்க. அந்த லைட்டாக கலர் மாறி வருது. இதான் பக்குவம். சரி, ஓகே. டன். இப்போ மிளகு. மிளகு. இந்த மிளகுக்கு ஒரு வாசம் உண்டு. இதோட காரம் வந்து நம்மளை உடம்பை வந்து தொந்தரவு பண்ணாது. நல்ல வகையான காரம். இதில் இருக்கிறதுலேயே அதிகமான அளவு வந்து வறுமல்லி தான். வரமல்லி தான். சரி, ஓகே. சார், இப்போ இதில் 3 வகையான பொருள்கள் சேர்த்துருக்குறோம். இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேவர் உள்ளது. வாசனை நல்லா கொடுக்குறது. ஆமாம், நல்ல ஹை ஃப்ளேவர் உள்ளது. தனித்தனியாக அதோட ஃப்ளேவர் வந்து வேறு. இப்போ இது 3 மிங்கிள் ஆகும்போது இந்த வாசம் இழுத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த அந்த இப்போயே சாம்பார் சாப்பிடணுங்கிற அந்த எண்ணம் ஆசைகள். ஓகே. அடுத்து கடலப்பருப்பு. அந்த கடலப்பருப்பு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த கடலப்பருப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மேம்பொடி மிக்ஸ் பண்ணி அந்த சாம்பாருக்குள்ளே விடும்போது
என்னங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஒரு கொலவளப்பும் ஒரு திக்னஸ். அதை நம்ம சில இடத்துல பொட்டுக்கலை அரைச்சி விடுவோம், சில இடத்துல கடலமாவு கரைச்சி விடுவோம், சில இடத்துல வந்து அரிசி மாவு போடுவோம். அந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக இந்த கடலைப்பருப்பு. ஸோ திக்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஆமாம். ஓகே, கடலைப்பருப்பு. அடுத்தது வந்து பட்டை மிளகாய். பட்டை மிளகா. அதையும் பட்டை மிளகா சொல்கிறீங்க? இங்கே இந்த பக்கம் அப்படி தான் சொல்லி இந்த தான் சொல்லி வளர்க்கும். ஓகே, இது காரத்தை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன கூட நம்ம சேர்த்துக்கலாம் சார். சரி, ஓகே. இதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சார். எல்லா இடத்துலையும் வந்து முதல்ல எண்ணெயை விட்டுட்டு அதில் அதுக்கப்புறமா இந்த இன்க்ரீடியன்ஸ் போடுவாங்க. எண்ணெய் போட்டிங்கன்னாக்க எண்ணெயில் வந்து இதை சேர்த்திங்கன்னு சொன்னால் பொரியும். ஓகே, வறுபடாது. இப்போ வந்து நம்ம இதை வறுத்துட்டோம். அதனுடைய வாசத்துக்கும் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அந்த ஒன்று சேர்ந்து அரைப்படுறதுக்கு தான் அந்த தேங்காய் எண்ணெய். அதனால் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து மேலே தான் விடுவேன் நான். சரி, ஓகே. அப்போ விட்டுலாமா? ஓகே. காடியாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். அந்த தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைசஸை வந்து அந்த வாசத்தை வந்து தக்க வச்சுக்கும். நாங்கள்லாம் மசாலா ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்ச பிறகு, அதாவது பொடி ரெடி பண்ணி முடிச்ச பிறகு ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு டப்பாவில் போட்டு வச்சுப்போம். இது எங்கள் ஷெஃப் சொல்லி கொடுத்தது. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு எந்த ஷெஃப் சொல்லி தரல, இப்போ தான் சார் நீங்கள் பார்க்குறேன்னு. கொஞ்சமாக யூஸ் பண்ணுறோமா? ஆமாம் சார். ஓகே, ஃபைன். ஸோ தேங்காய் எண்ணெய் நம்ம இதில் போட்டிருக்கோம். ஆமாம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை. எவ்வளோ போடுறோம்? நான் போடுவா? போடலாம் சார், எல்லா கருவேப்பிலையும் போடலாம். சரி, இந்த மாதிரி மேம்பொடி பண்ணி முடிச்ச பிறகு சார் நம்ம எத்தனை நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த மேம்பொடியை? இது வச்சுக்கலாம் சார். இந்த மேம்பொடி வந்து எப்படியா இருந்தாலும் 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் இதில் வீண் போகிற பொருள் எதுவுமே கிடையாது. ரைட்டு. இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு சார். இந்த பக்கம் அது ரெடி ஆகிடுச்சு சார். ஓகே. இது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. பக்கத்தில் நல்லா வாசம் கம்ம நல்லா வந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்களேன், சைடில் அந்த இந்த மாதிரி நல்ல வாசம். அந்த தேங்காயோட வாசமும் இருக்குது, அந்த மல்லியோட வாசம், அந்த கருவேப்பிலை, அந்த பச்சை கருவேப்பிலை வாசம் எல்லாமே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை எடுத்து ஆற வச்சு. ஓகே. ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து நம்ம எப்படி உடைக்கணும், காப்பித்தூள் பக்கத்தோட கொஞ்சம் இன்னும் குறைன்னு அரைச்சிக்கணும். எத்தனை % சொல்லலாம்? சும்மா 70% போதுமானது. ஒரு திப்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃபைன். அப்போ 70% ஃபைன். ஆமாம். ஓகே. அப்போ நாங்கள் பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக அரைச்சிங்கன்னா ஏன்னா சார் கூடுதலாக அரைச்சிட்டா மை மாதிரி இருக்கும். சாம்பார் வந்து அந்த டேஸ்ட் கிடைக்காது, கொலன்னு இருக்கும். இப்போ நம்ம பொடி அரைக்கி கொடுத்தாச்சு, ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம அந்த பாத்திரம் வச்சுட்டோம். இப்போ தாளிப்பு போட்டு இந்த காய்கறிகள் சேர்த்து காய் வதக்கி தாளிப்பு போட்டு ஆரம்பிக்கிறோம். சரி, அதுக்கு காடியாக கடலெண்ணெய் சேர்க்குறோம் அதில். சரி, ஓகே. சமையல் அப்படின்னு சொன்னாலே கடலெண்ணெய் தான் பெஸ்ட்டு. இந்த இடத்துல ஸ்மெல் நமக்கு கூடுதலாக இருக்க சாம்பாரோடைய ருசியும் வாசமும் அதிகமாக இருக்கும். அதான் விஷயம். சரி, ஓகே. வெந்தயம். ஓகே. கடுகு போடுறது இல்லையா? கடுகு அப்புறம் போடுறீங்க. சரி, தாளிப்புக்கான கொஞ்சமாக போடுறோம். ஆமாம். ஓகே. நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருந்து அந்த கடுகு காஞ்ச மிளகா போட்டு தான் வெந்தயம் போடுவேன். எனக்கு கடுகு பொரிஞ்சால் தான் அந்த வாசம் கொடுக்கும்னு சொல்லிடுவேன். இப்போ நீங்கள் எடுத்த உடனே வெந்தயம் போடுறீங்க, என்ன காரணம்? வெந்தயம் வந்து கொஞ்சம் கலர் மாறுறதுக்கு டைம் எடுக்கும் வறுக்கிறதுக்கு. கடுகு வந்து அதுக்கு முன்னாடியே வடிச்சிடும். முதல்ல கடுகை போட்டு அப்புறம் வெந்தயம் போட்டோம்னு சொன்னோம்னா கடுகு கருக ஆரம்பிச்சிடும். அதனால் அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. இதுதான் ஒருத்தரோட கைப்போக்கும் சொல்கிறது. கண்டிப்பாக சார். கடலைப்பருப்பு கொஞ்சம், பெருங்காயம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் பட்டை மிளகா. இவ்வளோ போடுவா? கொஞ்சமாக பாதி போடலாம். ஒரு 4 போடலாமா? போடலாம். சும்மா போதும். என்ன போதும். ஏன்னா எல்லாத்துலேயும் இந்த மேலே வர தாளிப்பு வர போடுறேன். ஓகே. இதுக்கப்புறம் கருவேப்பிலை போடலாம். அது எவ்வளோ நாளும் போடலாம். அதாவது தாளிப்பு பார்த்தீங்கன்னா கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இது எல்லாமே தாளிப்பாக போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் சார்? இதுக்கப்புறம் வந்து வெங்காயம். 2 கிலோ சின்ன வெங்காயம் போடுறீங்க. டிஃபன் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன காரணம்? இப்போ சில பேர் வந்து பெரிய வெங்காயம் பல்லாரையும் போடுவாங்க, பெரிய வெங்காயம் போடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒன்லி சின்ன வெங்காயம் போடுறதுக்கு என்ன காரணம்? இப்போ நம்ம வெங்காயம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அது முழுசாக உரிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மேலே ஒரு தூள் இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா இதில் எவ்வளோ வெந்தாலும் வெங்காயம் கரையாது. அந்த தோலோடு இருக்கிற வெங்காயம் கரையாது. நம்ம ஏற்கனவே வத்த குழம்பு பண்ணும்போது நம்ம இந்த ஒரு விஷயம் பண்ணுவோம். பூண்டை வந்து அப்படியே தோலோடு போட்டுருந்தோம். அது நீங்கள் கேட்டீங்க எப்படி சார் தோலோட போடலாம், அதை நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க. அது நிறைய பேர் அந்த வத்த குழம்பு ரெசிபிக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த பூண்டுக்காக ஒரு எக்ஸலண்ட் அப்பாஸ்லாம் கொடுக்கும். அந்த பூண்டு அந்த லாஸ்ட்டாக எடுக்கும் போதே வந்து அந்த முழுசாக தெரிஞ்சது நல்லா இருக்கும். அது மாதிரி இதுலேயுமே வெங்காயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோலோட போட்டுட்டிங்க வச்சுன்னா வெங்காயம் எவ்வளோ வெந்தாலும் சரி கரையவே கிடையாது. ஏன்னா அந்த தோல் மேலே இருக்கிறதுனால
உள்ளே நல்லா வெந்திருக்கும். இதில் இருக்கிற உப்பு காரம் எல்லாமே அதில் நல்லா ஏறி இருக்கும். இந்த வெங்காயம் இதோட சேர்த்து பரங்கிக்காய் ரெண்டே ஐட்டம் தான். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கறதே கிடையாது. எப்பயுமே நம்ம சாம்பார் வந்து வெங்காயம் பரங்கிக்காய் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. திருப்பி சொல்கிறேன், இந்த உரிக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க பக்குவம் தான் உரிச்சிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 அப்படியே முழுசாக தெரியும், அந்த தோல் தெரியும். இதான் விஷயம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? இது வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நம்ம பரங்கிக்காய் ஆட் பண்ணலாம். அப்போ வெங்காயம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சார். ஓகே, அதாவது நல்லா மீன்ஸ் நமக்கு தேவையான அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது பரங்கிக்காய் சேர்க்கணும். நம்ம பரங்கிக்காயும் வெங்காயம் வதங்கும் போது வெங்காயம் என்ன கொஞ்சம் வதங்கும். சரியா? ஓகே. இப்போ இந்த பரங்கிக்காய் காய் போடும்போது இந்த வெங்காயம் எத்தனை % தான் கரெக்டாக இருக்கும்? 40% தான். 40% போதும். நம்ம வீட்டு சைடில் இந்த மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவோம். இப்போ பொடி சோர்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே. சில இடத்துல தான் பெருசு பெருசாக போட்டிருப்பாங்க. குக்கரில் பருப்போட வேக வச்சுருவாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற காலம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க எல்லாருக்குமே வந்து அவசரம். 10 நிமிஷத்தில் சாம்பார் வச்சிடணும், உடனே சாப்பிட்டணும், உடனே கிளம்பிடணும், பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு, ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு அப்படின்ற விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி விஷயத்துக்கு வரும்போது தான் நம்ம வெங்காயம் வந்து நம்ம புடச்சி போடுறதுன்னு நான் சொன்னேன். ஓகே. அதேமாதிரி தான் இந்த பரங்கிக்காயும் சரி. பரங்கிக்காய் தோல் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. தோல் இல்லாமல் போட்டிங்கன்னு சொன்னால் பரங்கிக்காய் கரையாது. ஆமாம். ஆனால் தோல் அடிச்சுட்டு போட்டோம்னு சொன்னால் பரங்கிக்காய் கரைஞ்சிடும். ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஆனால் பரங்கிக்காய் நீங்கள் எப்படி போட்டாலும் சாம்பாருக்கு வந்து மணக்கும். வணக்கம். பருப்போட வேக வச்சு போட்டால் நல்லா இருக்குமா? அதில் ஒன்றுமே இருக்காது. அதில் எல்லாமே கரைஞ்சிவிடும். சரி, ஓகே. இப்போ காய் வதக்கிட்டு இருக்கோம். இப்போ இது காய் வதக்கி இப்போ தக்காளி எப்போ போட போகிறோம்? தக்காளி இப்போ போட்டலாம் சார். இப்போ போடலாமா? சரி, இந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த மஞ்சள் பொடி இல்லை போடலாமா? போட்டலாம். இல்லை வதங்கணும் பண்ணலாம். இல்லை, சரியாக இருக்கும். போட்டு அது ஒரு பரட்டு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். சரி, ஓகே. இந்தாங்க. மஞ்சள் தூள் போடுறோம். ஆமாம். ஓகே. இதுக்கப்புறம் மல்லித்தூள். அதே மாதிரி எங்கள் குருநாதர்கிட்ட வந்து மல்லித்தூள் போடுறதோ உப்பு போடுறதோ இப்படி அள்ளி மொத்தமாக போடக்கூடாது. மொத்தத்தி போடணும். தூவி விட்ட மாதிரி போடணும். அது மொத்தமாக போட்டோம்னு சொன்னோம்னாக்கா அவருக்கு பிடிக்காது. கொஞ்சம் கலந்தா கலராக போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா நீ தூவிட்டு போடு. நீ ஒரு இடத்துல சப்போஸ் ஒரு அவசரத்துக்கு இறக்கி அப்படியே அனுப்புறேன்னு சொன்னாக்கா அது கட்டி கட்டாமல் கரெக்டாக உள்ளே வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும்னா இதான் வழி. இப்படி பழகிட்டீங்கன்னா சிக்கலே வராது. அப்படி பழகுனேன்னு சொன்னா சிக்கல் வந்தால் உன்னால் சமாளிக்க முடியாது. அதுதான் முக்கியமான விஷயம். அதனால தூவி இப்படி போடுறதுவாங்க. ஆமாம், ஒன்று காரணம் இருக்குது. அதே தான். அதேமாதிரி இப்போ தயிர் சாதமோ இல்லை சாம்பார் பொடி தான். தயிர் சாதமும் தயிர் சாதம் இல்லைன்னா வேறு ஏதாவது பொங்கல் இது மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுறோம். அது மாதிரி ரெடி பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா உப்பு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மேலே வந்து பொடி உப்பு போடுவோம். அப்படி பொடி உப்பு போட்டோம்னு சொன்னோம்னாக்கா என்ன பண்ணுவோம்னு கேட்டினாக்கா பொடி உப்பை போட்டு உடனே அப்படி கிண்டுவோம். அது மாதிரி கிண்டக்கூடாது. பொடி உப்பை போட்டுட்டு கொஞ்சோண்டு வெந்நீர் அதில் விடணும். விடும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த வெந்நீரில் வந்து அந்த உப்பு கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம கிண்டும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ மிளகாத்தூள் போடுவோமா? நம்ம இன்னும் கொஞ்சம் சாம்பார் பொடி போடணும். ஓகே, இந்தாங்க. இப்போ மெயின் பொடியும் போடுறோம். இப்போ இந்த சாம்பார் பொடி எதுக்காக திருப்பி அடிஷனலாக போடுறோம்? என்ன காரணம்? இதோட வாசம் வேறு, அதோட வாசம் வேறு. இது மாதிரி நம்ம பண்ணும்போது என்னென்னா ஒரு சாதாரண சாம்பாருடைய ஃப்ளேவர் இதில் இருக்கும். இதை கூடுதலாக்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா மேம்பொடி. அதனால் இப்போ நம்ம இதில் 50% அதில் 50% நம்ம பண்ணும்போது நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த சாம்பார் வந்து எல்லா வகையிலையும் நமக்கு வந்து ரொம்ப சிறப்புடையதாக அமையும். சரி, ஃபைன். ஓகே, டன். இப்போ அடுத்தது கொஞ்சோண்டு மிளகாத்தூள். ஓகே. என்ன காரணம் இந்த மிளகாத்தூள் போடுறதுக்கு தனியாக? ஏன்னா மல்லித்தூள் போட்டாச்சு, மிளகா போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம். இது என்ன காரணம்? இப்போ அந்த கார பக்குவம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ நம்ம இதுலேயும் மிளகா போட்டிருக்கிறோம், மேம்பொடியிலையும் மிளகா போட்டிருக்கோம், சாம்பார் தூளும் போட்டிருக்கோம், அடிஷ்னலாக இந்த மிளகா பொடியும் போடுறோம். இது எல்லாமே சேரும்போது ஒரு ஃப்ளேவரும் ஒரு கலரும் ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி எண்ணெய் இருக்க இடத்துல அந்த மிளகாத்தூளும் போட்டு வதக்கும் போது அந்த கலர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணிக்கிறோம். ரைட்டுங்களா? எஸ். சும்மா லைட்டாக தான் போடுறோம். லைட்டாக தான். ஃபைன். இதுக்கப்புறம் அவ்வளோதான். வதக்கிட்டு இதுக்கு மேலே புளி கரைச்சி வச்சுருக்கிறோம். ஓகே. அந்த புளி கரைச்சி வச்ச தண்ணி அதில் நம்ம சேர்க்கிறோம். ஓகே. இப்போ இந்த காய் போட்டிருக்கீங்கல்ல, காயோட இந்த மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கீங்க. இப்போ உடனே வந்து புளி தண்ணி ஊற்றணுமா? இல்லை அந்த காயெல்லாம் வெந்த பிறகு தான் புளி தண்ணி ஊற்றணும்? அந்த காய் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நல்ல பக்குவமாக வெந்துருச்சு இப்போ எல்லாம். ஓகே, சரி. இப்போ நம்ம அந்த புளி தண்ணியை விட்டுட்டு மேலே வந்து உப்பு இதுக்கு உண்டான பாக்கி மெட்டீரியல் எல்லாம் சேர்த்தோம்னு சொன்னோம்னா உப்பு வெல்லம் இதெல்லாம் சேர்த்தோம்னு சொன்னோம்னாக்கா அது நல்லா பாயில் ஆகும். பாயில் ஆகும்போது அந்த பரங்கிக்காய் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த கரையிற தன்மை வந்துடும். அந்த கரையிற தன்மை வரும்போது மறுபடியும் அதில் வந்து நம்ம பருப்பு வேக வச்சு சேர்த்தோம்னு சொன்னோம்னாக்கா கரெக்டாக இருக்கும். புளி தண்ணி போதும். இன்னும் கொஞ்சம் போதும். நிப்பாட்டிடலாம். போதும் இல்லை? போதும். ஓகே.
இப்போ தண்ணி ஊற்றணுமா? அவசியம் வேணும். அவசியம். என்னங்க எவ்வளோ தேவைப்படும் தண்ணி? ஒரு அரை வலி போதுமா? அரை வலி போதும். ஓகே. அந்த தண்ணியோட அளவு வந்து நமக்கு போராது அப்படிங்கிறதுனால ஒரு பிளைன் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அந்த பிளைன் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வேகிறதுக்கு, இது கொதித்து வர்றதுக்கு உண்டான ஒரு இடம் இதில் நமக்கு கிடைக்கும். டைட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறுபடியும் அடி பிடிக்கும், அந்த மிக்சிங் கிடைக்காது நமக்கு. புரியுது. அதனால அந்த வாட்டர் கண்டென்ட் நம்ம அதில் சேர்த்து இப்போ இது கொதிக்கணும். உப்பு போட்டுருமா? உப்பு போடணும். ஒரு தோராயமாக நம்ம இதை போட்டுக்கிறோம். சப்போஸ் பத்தலைன்னு சொன்னால் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு கூட மேலே போடலாம். இப்போ இந்த உப்புலாம் போட்ட பிறகு இப்போ காயெல்லாம் வெந்த பிறகு தான் பருப்பு யூஸ் பண்ணுறோம், ரைட்டா? ஆமாம். ஓகே. சைடில் அந்த பொடி என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தலாமா? அரைக்க கொடுத்துருவோம். ஓகே. அந்த பொடி வந்து நாங்கள் அரைக்க கொடுத்தோம். அதாவது அரைக்க கொடுக்கும்போது என்ன சொன்னால் நல்லா சூடு ஆறட்டும், அப்போ தான் வந்து இன்கேஸ் மீந்தா கூட நம்ம வந்து பதப்படுத்தி வைக்க முடியும் அப்படி சொல்லி சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். இது ரொம்ப நேரம் ஆற விட்டிங்கன்னு சொன்னால் இது மெயினாக நம்ம வந்து இந்த வாசத்துக்காக தான் அதை நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த மாதிரி வாசத்துக்கு ரெடி பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆற விட்டோம்னாக்கா அந்த ஃபேன் காற்றுலையோ அங்கே இருக்கிற அந்த மாய்ச்சர்லையோ இந்த ஸ்மெல் மாறிடும். அதனால் ஓரளவுக்கு அந்த சூடு போனதுக்கப்புறம் எடுத்து நம்ம பேக் பண்ணோம்னு சொன்னோம்னாக்கா டன். நல்லா கொதிச்சு நல்லா ரெடியாகி வந்துடுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு. அந்த அக்கா அரைச்சி கொடுத்துட்டாங்க. இது நல்லா வாசம், கம 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 கமன்னு நல்லா வாசம். நீங்கள் சொன்ன பக்கம் இதாங்க. எஸ் கரெக்ட். சரிதான். ஃபைன். ஓகே தான். உண்மையாக சொல்கிறேன், சரியான வாசம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி பொடி ரெடி பண்ணி முடிச்ச பிறகு அடுத்தது வந்து ப்ராப்பராக டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா டைட்டான பேக்கில் கவர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வாசம் போவாது. இதுதான் விஷயம் சொல்லிடுறேன் நான். ஃபைன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் சார்? இப்போ வந்து நல்லா அந்த காயெல்லாம் நல்லா வந்துடுச்சு சார். சரி. ஓகே. இந்த பரங்கிக்காய் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நல்லா வெந்துடுச்சு. ஓகே. இப்போ நம்ம இதில் வந்து வெல்லம் ஆட் பண்ணுறோம். என்கிட்ட வெள்ளை சக்கரை இருக்குது, அதனால் வெள்ளை சக்கரை ஆட். ஓகே. வெல்லம் வேணாலும் போடலாம், வெள்ளை சக்கரை வேணாலும் போடலாம். ஆக்சுவலாக இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி தரதுக்கு இந்த இடத்துல வந்து இந்த இனிப்பு தன்மையை சேர்க்குறோம். அதான் விஷயம். இதுவே வந்து இனிப்பு தன்மை சேர்க்க சில ஃபேமிலியில் வந்து இந்த இனிப்பு இருந்தால் பிடிக்காது. இந்த பரங்கிக்காய் இனிப்பு கூட சில பேருக்கு வந்து இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமைக்காதவங்களாம் இருக்கிறாங்க. பட் பரங்கிக்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு போடுற வெள்ளத்தை போடாமல் கூட அவங்க செஞ்சுக்கலாம். அது வந்து அவங்க டேஸ்ட்டை பொறுத்தது. நான் சொல்கிறது இந்த உப்பு, புளிப்பு, காரம், இந்த இனிப்பு இது எல்லாமே வந்து ஈக்குவலாக அதில் கிடைக்கும். இது ஒரு டேஸ்ட்டு. பட் இனிப்போட டேஸ்ட்டை பிடிக்காதவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பருப்பு, அந்த பருப்பு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. பருப்பு விட்டு நல்லா இது கொதி வரணும். கொதி வந்த பிறகு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம். ஏன்னாக்கா சமயத்தில் வந்து உப்பு காரம் நம்ம கைத்திட்டம் போடுறோம், கொஞ்சம் ஏட்டாக இருக்க மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருந்துன்னு சொன்னாக்கா என்ன குறைஞ்சிருக்குங்கிறத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கடைசியாக அந்த மேம்படியை போட்டு ஆஃப் பண்ணி. சரி. ஓகே. இப்போ திருப்பி ஒரு கொதி வரணும். ஆமாம், அவ்வளோதான். ரைட்டா? அவ்வளோதான். ஓகே, கொதிக்கிட்டோம், பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சப்போஸ் இப்போ சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னாக்கா கொஞ்சம் எடுத்து நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சரியாக இருக்குன்னு சொன்னாக்கா. ஆனால் எனக்கு கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வாசமும் தெரியுது பார்த்தீங்களா? கண்டிப்பாக. அந்த 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 மசாலோட வாசம் இதெல்லாம் தெரியும்போது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த மேம்பொடி போடுறதா? அது இப்போ நமக்கு அதிகமாக கொதிச்சிருச்சு, அதனால நமக்கு போதுமானது. சரி. ஸோ அரைச்சி வச்சிருக்க அந்த மெயின் பொடியும் நம்ம போடுறோம் லாஸ்ட்டாக. ஓகே. இது எல்லாத்தையும் போட்டுருமா எப்படி? அது சார் நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது மிச்சம் இருந்துச்சுன்னா நமக்கு நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு கார பொரியல் பண்ணுவாங்க. அந்த உருளைக்கிழங்கு கார பொரியல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். அட்டகாசமாக இருக்கும். மேலே தேங்காய் திருவி போட்டு ஓகே இதை வெந்த இந்த இதை போட்டு செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா அப்படி மணக்கும். அது இப்போ இதில் நெய் போடுறோமா எப்படி? தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும். ஓகே. நம்ம பொதுவாக தேங்காய் எண்ணெய் அது ரெண்டுமே தேவையில்லை இந்த ஃப்ளேவருக்கு வந்து. ஓகே. சப்போஸ் அந்த ஒரு வாசம் நல்லா இன்னும் கூடுதலாக வேணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னாக்கா, ரொம்ப நல்லா கூடுதல் வேணும்னா சார் மாதிரி நெய், மீடியமாக போதும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய். சரி. ஓகே. இதை ஆப்ஷன் உங்கள் கையில் கொடுத்துறோம். கொத்தமல்லி போடலாமா? போடலாம் சார். கடைசியாக நான் தான் டச்சில் பண்ணணும். அது ஃப்ளேவர் இது.
அவங்க இந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் வெட்டி தர இன்னும் 2 கட்டு போடுறேன்னு சொன்னாலும் போடுவார். ஏன்னா அந்த கொத்தமல்லி சேர்க்காத சமையலே இல்லைங்க. உண்மையாக கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறேன் என் பங்குக்கு. என்னதான் அவர் பண்ணாலும் கடைசியாக நான் ஃபைனல் டச் கொடுத்தா தான் அது சாம்பார் கம்ப்ளீட் ஆகும். அப்படி இல்லை, அதாவது வந்து செஃப்ங்கிறத கிளியர் பண்ணுறாரு. சரி, ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்துலவா? ஓகே சார். ஓகே சார், ரெடி ஆல்மோஸ்ட். என்னங்க, சுட சுட டிஃபன் சாம்பார், கணேஷ் பவன் டிஃபன் சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் நீங்கள் சாப்பிட்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சுவாமி மலைக்கு வந்தீங்கன்னா டெய்லியும் கண்டிப்பாக இருக்கும். ரைட்டுங்களா? கண்டிப்பாக. என்றைக்கு இருக்காது? நம்ம இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோஸ்து மற்ற நாள் சாம்பார். பிரமாதம், ஃபஸ்ட் கிளாஸ். அந்த சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். நான் பெரும்பாலும் நிறைய ஹோட்டலுக்கு போகும்போது என்ன பண்ணுவேன்னா ஒரு சின்ன கிணறு சாம்பார் கேட்பேன். அந்த சாம்பார் பிடிச்சி போயிருந்துன்னா திருப்பி கொஞ்சம் கொடுங்க, நான் கிணத்துல சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதே சேம் ஃபீல். வெரி குட் சார், தேங்க்யூ. ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது நீங்கள் எல்லாருமே உணர்வீங்க. வேறு லெவல் சாம்பார், டிஃபன் சாம்பார். நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வராங்க, இல்லை ஒரு 20 பேர் 30 பேர் கெட்டு கெத்தராக சேர்றாங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல். அது பர்டிகுலராக அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது பாருங்கள் வெங்காயம். ஃபர்ஸ்ட்ல ஏற்கனவே சுட சுட டிஃபனோட எனக்கு வந்து சாம்பார்லாம் கொடுத்து எனக்கு வந்து திருப்தியான ஒரு சாப்பாடு போட்டிங்க. பட் இருந்தாலும் நம்ம செஞ்ச சாம்பாரும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். ரொம்ப அருமை. தேங்க்யூ. நன்றி சார், நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி சார். நன்றி. நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபோன் நம்பர். சார், இந்த சாம்பார் வந்து ருசிச்ச இடம் எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க ஸ்ரீ ஆதி கணேஷ் பவன், சுவாமிமலை சன்னிதி தெரு. கோயிலை விட்டு இறங்குனீங்கன்னு சொன்னாக்கா ரைட் சைடில் இருக்குது நம்மளுடைய கடை. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 9443161929. என்னுடைய கடை நேம் ஸ்ரீ ஆதி கணேஷ் பவன், 32 சன்னிதி தெரு, சுவாமிமலை. சார் வந்து கேட்டரிங்கும் பண்ணுறாரு, ஸ்ரீ விநாயகர் கேட்டரிங் சொல்லி ரன் பண்ணுறாரு. உங்கள் வீட்டில் சைடில் ஏதாவது ஃபங்க்ஷன் வேணால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஒரு அருமையான டிஃபன் சாம்பார் கொடுத்தது. நன்றி நன்றி சார். உங்கள் எல்லாருக்கும் இந்த டிஃபன் சாம்பார் பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், என்னப்பா இது சாம்பார் சூப்பராக இருக்குது, இது புதுசாக இருக்குது அப்படி சொல்லி பேஷ் அப்படி சொல்லி கேட்பாங்க. ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி யூ, பாய், டேக் கேர். தேங்க்யூ. பாபாய் சார்.